ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 23. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் ஆர்டினரி செக்ஷனில் ஓப்பன் ஆகும்போது நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆனது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்களேன். நமக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வந்து சப்போர்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் வந்து அந்த 24,000 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுக்கணும். ஃபர்தர் உங்களுக்கு செல் செட் மொமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ இன்னைக்கு கரெக்டாக அதே மாதிரி பாருங்க. நமக்கு மார்க்கெட் வந்து 24,000 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,824 வந்து க்ளோஸ் இருக்கு. இன்னைக்கு டேயோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,784 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டே லோ இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயோ இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆர்டர் வரைக்கும் நமக்கு செல் சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 23 ஆர்டர்ல வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷனில் 24,100 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி என்ட்ரி ரியாக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இந்த கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்லேயே ட்ரெண்ட் வந்து செல் சைடில் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. நமக்கு அகைன் வந்து நமக்கு 9:30க்கே ட்ரெண்ட் வந்து பையிங் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டேவுமே எதுவுமே இல்லை. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் சைடில் அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி வந்தது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரி ப்ரையாரிட்டி எடுத்துக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க 9:16க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. உங்களுக்கு அடுத்து வந்து 9:20 ரெண்டு என்ட்ரி. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இந்த ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகல, என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9:32க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தா நமக்கு பிரேக் ஆகி நமக்கு என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு பெருசாக எதுவும் மூவ் ஆகல. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டாக 11:1க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அந்த அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த என்ட்ரி நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகல. அடுத்த புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல 11:44க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் வரும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அங்கேருந்து பாருங்களேன் நமக்கு ஒரு கோச் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்கேல்பிங் மெத்தடில். கீழே வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு அங்கேருந்து 1:1 1:2 வந்து பார்த்தா நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது மார்னிங் செஷன்லேயே. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எது ரிவர்ஸ் ஆகல. அந்த புட் ஆப்ஷன் ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மொமெண்டம் இருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு 9:55க்கு வந்தது. ஸோ அந்த என்ட்ரியும் ஆக்டிவேட் ஆகல. ஸோ அடுத்து வந்து 11:15 வந்த என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் படி நமக்கு மார்னிங் செக்ஷன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்ல இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டேயுமே எதுலையுமே இல்லை கால் ஆப்ஷன் சைடில். அதே மாதிரி 5 மினிட்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் புட் சைடு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:40க்கு வந்தது. ஓகேங்களா? 10:40க்கு வந்து அந்த கேண்டோட ஹை பிரேக் ரூம் என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டினியூசிங் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்களேன் கரெக்டாக 11:35க்கு வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எடுத்த என்ட்ரி நமக்கு கண்டினியூசிங்ல தான் இருக்கு. நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸிட் மார்க் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூசிங்ல தான் என்ட்ரி இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்லேயுமே நமக்கு எக்ஸிட் மார்க்கே வரல ஆப்போசிட் சைடில். ஸோ நம்ம எங்கே வந்து எக்ஸிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு 3 o'clock க்ளோசிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நமக்கு 3 o'clock க்ளோசிங் கேண்டில் வந்து நமக்கு இந்த கேண்டில் தான். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு 10:30க்கு 10:40க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வரதுனால அப்படியே அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூசிங் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோசிங் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ்ல இந்த என்ட்ரி வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட
நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும் நம்மளோட இண்டிகேட்டரில் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி, கால் சைடு இருக்கா புட் சைடு இருக்கான்னு சொல்லி. அது இல்லாமல் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இன்னைக்கு வந்து பார்த்தா மார்னிங் சிக்ஸ் வந்து க்ளோசிங்லையுமே மொமெண்டம் வந்து புட் ஆப்ஷன் சைடில் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாருங்க 1 மினிட் ஆகட்டும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும் மேக்ஸிமம் பாட்டம்ல இருந்து. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.